ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் பார்த்தோம் அப்படின்னா வித்யா வந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீனா வந்துட்டு எங்கிட்ட கிறிஷோட அம்மா நம்பர் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ ரோகிணி வந்துட்டு என்னது கிறிஷோட அம்மா? ஆமாம், நீ தானே கிறிஷோட அம்மா, உன்னோட நம்பர் தான் மகேஸ்வரி கிட்ட கேட்டு வாங்கி தர சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உன்னை நம்பி திரும்பி நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்னது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லு, பொய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நான் மீனா கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கும்போது மீனாக்கு முத்துக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் கோவில வச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஹிணி வந்துட்டு அப்ப என்னோட அவங்க ரொம்ப முக்கியமா போயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முருகன் ஆசைப்பட்டாரு, அதனால கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ரொம்ப ரியாலிட்டியாக நிஜமாக இருக்காங்க, யாரும் பொய் சொல்லாமல் ஏமாற்றிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கிறிஷை பற்றி நீ ஒரு இது பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அப்போ அதுக்கு வந்துட்டு துபாயில் இருக்கிற மாதிரி யாரையாவது பிடிச்சி அவங்கள கிறிஷோட அம்மாவாக பேச வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்லிட்டு இருக்கும்போது வித்யா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, துபாயில் இருக்கிறவங்களுக்கு நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்துட்டு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இப்போ மீனாவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தான் இவங்க அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே வராங்க. அது மீனாவோட வாழ்க்கையில் எதனா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா மற்றவங்க வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டாங்க, அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜயாவோட யோகா கிளாஸ்க்கு வராங்க. அப்போ சிவன் வராரு. சிவனை பார்த்த உடனே விஜய் வந்துட்டு பார்வதியை நீ போய் டீ போடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்வதி உள்ளே போயிடுறாங்க. அப்போ சிவன் வந்த உடனே இந்த மாதிரி மாஸ்டர் தண்ணி குடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்கிறாரு. என்னது இப்போ தானே வந்தீங்க, அதுக்குள்ளே தண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாஸ்டர் அப்படின்னா சரி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போனா பார்வதி இருக்காங்க. பார்வதி கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓகேனா எனக்கு மிஸ்டு கால் கொடுங்கன்றாங்க. உடனே பார்வதி மிஸ்டு கால் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அந்த டைமில் விஜயா வந்துட்டு பார்த்துட்டு என்னது ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சிவன் நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி மாஸ்டர் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் வந்து ஃபோன் வச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி வந்து ஃபோன் வச்சிடறாங்க. இவங்க சும்மா ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் உள்ள வர்றாரு. ஓ சரி சரி, ரெண்டு பேரும் வேறு வேறு யாருக்கிட்டயோ தான் பேசியிருக்காங்க, பார்வதி ஃபோன் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்பிடுறாங்க. அந்த டைமில் ரோகிணி உள்ளே வராங்க. ரோகிணி உள்ளே வந்தோடனே நீ என்ன இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பெரிய கிளைண்ட் வந்துட்டு டெக்கரேஷனுக்கு கேட்டிருந்தாங்க, அதை மீனா கிட்ட சொன்னால் நீங்கள் திட்டுவீங்கன்னா இங்கே இருக்க சிந்தாமணி ஆண்டிக்கு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, சிந்தாமணிக்கு ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு சிந்தாமணி கிட்ட போயிட்டு சிந்தாமணி உங்களை வந்துட்டு என் மருமக கூப்பிட்றா, ஏதோ ஆர்டர் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி உள்ளே போகிறாங்க. சிந்தாமணி உள்ளே போயிட்டு என்னது என்னம்மா ஆர்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே முத்துவும் மீனும் பேசிட்டு இருக்கிறத ரோஹிணி ஒட்டு கேட்டுறாங்க. ஒட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பூ டெக்கரேஷனு ரூம் கட்டுறதுக்காக காசு சேர்த்து வைக்கணும், மாதம் ஒரு 3 பெரிய ஆர்டர் வந்தாலே நம்மளுக்கு நல்ல காசு வருங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் மீனா, நான் கூட ஸ்கூல் சவாரியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்போ தானே நம்மளால நிறைய சீக்கிரமாக சம்பாதிச்சு இப்போ ரூம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரோஹிணி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பூக்கு டெக்கரேஷன் கூட எங்கள் அம்மா கடைக்கிட்ட வந்துட்டு நின்று ஒரு போர்டு வைக்க போகிறேன், ஃப்ளவர் பொக்கே, ஃப்ரூட் பொக்கே, இந்த மாதிரி பூ டெக்கரேஷன் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு தரோன்னு சொல்லிட்டு போர்டு வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து ஸ்பார்க்கான ரோகிணி தான் வந்துட்டு அதுக்கப்புறம் சிந்தாமணி கிட்ட வர போகிறாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வராங்க. வந்துட்டு சிந்தாமணி கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஆர்டர் தரியா அப்படின்றாங்க. ஆமாம் ஆண்டி, இது வந்து பெரிய ஆர்டரு, நீங்கள் வந்து 10 ஆர்டரில் சம்பாதிக்கிற காசு இந்த ஒரு ஆர்டர்லேயே சம்பாதிச்சிடலான்றாங்க. நான் இப்போ கூட பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், இருந்தாலும் நீ மாஸ்டரோட மருமக, அதனால நீ சொல்ற ஆர்டர் நான் எடுக்கிறேமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா கண்டிஷன்லாம் போடுற அப்படின்றாங்க. கண்டிஷன் இல்லாட்டி நான் சொல்றதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லு அப்படின்ற போது கோவிலுக்கு முன்னாடி மீனோட அம்மா கடை வச்சிருக்காங்களா, ஆமா அதுதான் உங்க குடும்ப தொழிலாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த கடையை தான் நீங்க இப்ப காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இன்னைக்கு எபிசோட முடியுதுங்க. நாளைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா எதனால ரோகிணி இதை சொல்றாங்கன்றதை சிந்தாமணி புரிஞ்சுப்பாங்களா, இல்ல ரோகிணி சொல்றத அப்படியே போய் சிந்தாமணி பண்ண போறாங்களா, அவங்க அம்மாவோட கடையை காலி பண்ண போறாங்களா இல்லையா, அதை மீனா எப்படி காப்பாற்ற போறாங்க, அடுத்து என்ன சிக்கல் ரோகிணியால மீனாக்கு வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சீரியலோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.